ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜெய். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வச்சு படம் எடுக்க முடியுமான்னு ரொம்ப நாளாக டவுட்டாக இருந்தது. ஆனால் நான் இப்போ காமிக்க போகிற வீடியோ கண்டிப்பாக வந்து ஏஐ வச்சு படம் எடுக்க முடியுன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஆனால் வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வந்து ஏஐ வச்சு படம் எடுக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. அது ஃபுல் படமாக கூட எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. நான் இந்த வீடியோ பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்பிட்டேன். இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. நண்பர்களே, நம்ம கோவா பயணத்துல இன்னைக்கு 2வது நாள். நான் இப்ப போட்ல சுத்தி பார்க்க போறேன். அண்ணே, நல்லா ஸ்பீடா ஓட்டுங்க சரியா? இல்லைன்னா காசு தர மாட்டேன், பாத்துக்குங்க. ஸ்பீடாலாம் ஓட்ட முடியாது. இஷ்டம் இருந்தா உட்காரு, இல்லைன்னா கிளம்பு. உனக்கு ஓட்ட தெரியலன்னு சொல்லு. நான்லாம் சைக்கிள்லயே 60 km ஸ்பீட்ல ஓட்டுவேன், அதுவும் 2 கையையும் விட்டுட்டு. அப்படியா? அப்ப நீயே வந்து ஓட்டு. நீ எப்படி ஸ்பீடா ஓட்டுறேன்னு நானும் பாக்குறேன். இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு. இப்ப எப்படி ஓட்டுறேன்னு மட்டும் பாரு. டேய், என்னடா இந்த ஓட்டுற? எந்த ஊருக்காரன்டா நீ? டேய், நானும் கோயம்புத்தூர்காரன் தான்டா. பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்ட்டு. அநேகமாக கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஃபுல் மூவி 2 hours 1.5 மணி நேரம் இல்லைனா 1 மணி நேரம் மூவிஸ் கூட வரலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அக்யூட்டாக ஏஐ வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. அது ரெண்டாவது டப்பிங் கொடுக்குமான்னு தெரியல. டப்பிங் வந்து நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இது பெஸ்ட்டான ஒரு ஏஐ இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய வெப்சைட்லேயும் பார்த்தேன், எல்லாம் நேச்சுரலாக எல்லாமே இருக்குது. பட் இதே மாதிரி வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். நல்லா ஃபன்னான ஏஐ எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அது நல்லா ஃபன்னாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.